இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கான்செப்ட் வந்துட்டு கிளியராக வந்துட்டு புரிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ மைக்ரோ ப்ராசஸர் வித் 14-bit அட்ரஸ் பஸ் will be able to access எவ்வளோ லொக்கேஷன், மெமரி லொக்கேஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? 2n. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 214. இங்கே டேட்டா லைன் கொடுக்கல. ஓகேவா? டேட்டா லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்டு m அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ 214 இருக்குது. இது போட முடியுமா? போட முடியாது. ஓகேவா? ஈஸியாக போடலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 210 இன்ட்டு 2/4ன்னு பிரிக்கலாமா இதை? ரைட்டா? 2/10 என்ன அர்த்தம்? 1k. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இன்ட்டு 2/4னா என்ன வரும்? 2 2 4, 4 2 8, 8 2 16. ஸோ இப்போ என்ன வருது? 16k. இருக்கா பாருங்க. எஸ், 16k மெமரி சிப். ஓகேவா? ஸோ அட்ரஸ் லைன்ஸ் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா பைட்ஸ்லையோ இல்லை பிட்ஸ்லையோ என்ன செய்யாது, ஆன்சர் வராது. டேட்டா லைன்ஸ் அவங்க கொடுத்தா மட்டும் தான் அது சரியாக வரும். ஓகேவா? ரைட். கொஸ்டின் நம்பர் 6 இல்லை, கொஸ்டின் நம்பர் 2 தான். ஆக்சுவலாக நம்ம நேற்று போட்ட இதிலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னடா எழுத்து விட கேவலமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இது ஃபஸ்ட் டைமாக எழுதி பழகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட், வெயிட் பண்ணுங்கள். நம்ம பிளாக்கில் யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ், ரைட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். மெமரி சைஸ் இஸ் 256 into 1 bits. ஓகேவா? பிட்ஸ். தென் தி நம்பர் ஆஃப் சிப்ஸ் required to make 1 kilobyte of memory. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? சொல்யூஷன். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் சிப்ஸ் ரிக்வயர்ட் அல்லது நம்பர் ஆஃப் ஐசி சிப்ஸ் ரிக்வயர்ட். நம்பர் ஆஃப் ஐசி சிப்ஸ் ரிக்வயர்ட் equal to என்ன? given memory, sorry, required memory divided by given memory. இதுதான் ஃபார்முலா. given memory, given size. ஓகே, மெமரி இங்கே சைஸ் வரும். மெமரி சைஸ், இங்கேயும் சைஸ் போட்டுக்கோங்க. எழுத்து ரொம்ப கேவலமாக நினைக்க வேண்டாம். ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஓகே, நான் கொஞ்சம் க்ளீனாக எழுதுறேன். ஓகே, ரிக்வயர்டு மெமரி சைஸ் 1 KB மெமரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதான் ரிக்வயர்டு மெமரி. கிவன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? 256 into 1 byte. ஓகேவா? 256 into 1 bits. பைட்ஸ் இல்லை, பிட்ஸ். ஓகேவா? மேலே என்ன இருக்குது? 1 kilobyte இருக்குது. 1 கிலோன்னு என்ன அர்த்தம்? 2/10. ரைட்டா? 1 × 10^10 அப்படிங்கிறது என்ன? 1 கிலோக்கு மீனிங் என்ன? 2/10. இது என்ன வரும்? பைட். ஏன்னா அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 KB. 1 KBனா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2/10 into 8 bits. 8 பிட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ 2/10 into 8 bits. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? ரைட். 256 இருக்கு. 256 அப்படின்னா என்ன வரும்? 2/8 வரும்னு நினைக்கிறேன். எஸ், 2/8. ஸோ 2/10 இன்டு 8க்கு பதிலாக 2/3 டிவைடட் பை கீழே பார்த்தீங்கன்னா 2/8 இன்டு 1 பிட்ஸ். ஓகேவா? ஸோ 2/8னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? மேலே 2/2 இன்டு 2/3 என்ன வரும்? பிட்ஸ். ஓகேவா? அப்போ 2/2னா 2/3 என்ன வரும்? 2/5. 2/5 என்ன வரும்? 32 பிட்ஸ். ஓகேவா? அவங்க பிட்ஸில் கேட்டாங்கன்னா 32 பிட்ஸ், பைட்ஸில் கேட்டாங்கன்னா 8 பைட். சரி, டிவைட் பை 8 போட்டோன்னா 4 பைட். ஓகேவா? ஸோ அவங்க எதில் கேட்குறாங்கிறது தான் மேட்ரு. ஓகே, அவங்க பிட்ஸில் கேட்டாங்கன்னா 32 பிட்ஸ், அவங்க பைட்டை கேட்டாங்கன்னா டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 4 பைட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு ஈஸியான கொஷின் தான். திருப்பி நான் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் சிப்ஸ் ரிக்வயர் அதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் ரிக்வயர்டு மெமரி சைஸ் டிவைட் பை கிவன் மெமரி சைஸ். ஸோ ரிக்வயர்ட் மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1 KB தான் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதான் ரிக்வயர்ட் மெமரி சைஸ். ஸோ அதை போட்டுட்டு டிவைட் பை கிவன் மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா 256ங்கிறது வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இது ஒரு ஈஸியான சம் தான். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, எ மைக்ரோ ப்ராசஸர் வித் 12 address lines is capable of
அட்ரஸிங் டேஷ் லொக்கேஷன். மறுபடியும் இதே கொஸ்டினே வந்துகிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம் எடுக்கலை, எனக்கு கிடைச்சது தான் கிடைச்சிது. 2^12 கரெக்டா? ஏன்னா அட்ரஸ் லைன்ஸ் என்ன 12 அட்ரஸ் லைன்ஸ். அப்போ 2^12. 2^12 எப்படி எழுதலாம்? 2^10 இன்டு 2^2 அப்படின்னு எழுத முடியும். 2^10 என்னங்க அர்த்தம்? 1k அப்படின்னு அர்த்தம். 1k இன்டு 4 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க 1k என்ன அர்த்தம்? 1024 கரெக்டா? 1024 உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து எல்லாருக்குமே தெரியுது, பேசிக்கானது தான். 1 கிலோபைட்ஸ்னால் என்னன்ட்டு ஏதாவது ஒரு சின்ன பையன், ஒரு 6th படிக்கிற பையன்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட, எத்தனைப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட 1024 பிட்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுவான். ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரோட கையிலையுமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இப்போ இருக்குது. ஸோ 1 கிலோ அப்படிங்கிறது என்ன? 1024. ஸோ 1024 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 16 ரிமைனிங் 1 8 9 0 4. இது ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷனில் இருக்காதுன்னு நினச்சேன். இருக்குது ஆப்ஷனில். எஸ். ஸோ 4096 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இதோட பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? ரொம்ப சின்ன வீடியோ தான் இது. ரைட். ரொம்ப கண்ணுக்கு புரியாத மாதிரி இருக்கா? எஸ். ஓகே, பார்க்கலாம். ஹவு மெனி மெமரி ஐசிஸ் ஹேவிங் 12 அட்ரஸ் லைன்ஸ்? என்ன கொடுத்துட்டாங்க? 12 அட்ரஸ் லைன்ஸ். சொல்யூஷன் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக. ஃபஸ்ட்டு கிவன் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் என்ன? 12 அட்ரஸ் லைன்ஸ். அட்ரஸ் லைன்ஸ்னா என்ன? n = 12. ஓகேவா? அப்புறம் டேட்டா அப்படிங்கிறது என்ன? 8 டேட்டா லைன்ஸ். ஓகேவா? பாருங்க, எழுத்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ 12 அட்ரஸ் லைன்ஸ், 8 டேட்டா லைன்ஸ். ஓகேவா? ஆர் ரிக்வயர்டு டு ஃபில் தி மெமரி ஆஃப் 8085. என்ன சொல்கிறாங்க? ரிக்வயர்டு மெமரி சைஸ் என்ன வரும்? இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். 8085 மெமரி லொக்கேஷன். எவ்வளோ மெமரி லொக்கேஷன் இருக்கும்? 8085 உடைய மெமரி 8085 உடைய மெமரி என்ன? 64 கிலோபைட்ஸ். ஓகேவா? இது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இதை கூட கொஸ்டினாக செட் பண்ணலாம். 64k மெமரி லொக்கேஷன் அப்படிங்கிறது நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? 64KB அப்படின்னு சொல்லி படித்தோம், ஞாபகம் இருக்கா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ ரிக்வயர்டு மெமரி சைஸ் என்ன? ரிக்வயர்டு மெமரி சைஸ், ரிக்வயர்டு நமக்கு தேவையான மெமரி சைஸ், ரிக்வயர்டு மெமரி சைஸ் அப்படிங்கிறது என்ன? 8085 மைக்ரோ ப்ராசஸருடைய மெமரியை வந்து ஃபில் பண்ணணும். புரியுதா என்ன சொல்கிறாங்க? ஃபில் தி மெமரி ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசஸர். 8085 மைக்ரோ ப்ராசஸருடைய லொக்கேஷன் என்ன? மெமரி என்ன? 64KB. அதை ஃபில் பண்ணணும். ஓகேவா? அவங்க எவ்வளோ இன்டெரக்டாக கேட்டுருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில். இந்த கொஸ்டின் வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன், முன்னாடி நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸ் எதையுமே பார்க்காம இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து என்ன தெரியும்? ஹவு மெனி மெமரி ஐசிஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? நம்பர் ஆஃப் ஐசி ரிக்வயர், நம்பர் ஆஃப் ஐசி, பொறுமையாக பாருங்கள், நம்பர் ஆஃப் ஐசிஸ் ரிக்வயர் இஸ் ஈக்குவல் டு கிவன் மெமரி இல்லையா, ரிக்வயர்டு மெமரி டிவைடட் பை கிவன் மெமரி. இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? ரைட். அவங்க வந்து ரிக்வயர்ட் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. அப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள் பார்த்தா. டேட்டாவில் வந்து கொடுக்கல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, ஆனால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிவன் கொடுத்துருக்காங்களா? கிவனும் கொடுக்கல. அப்போ என்ன ஆகிடும்? அப்போ கொஸ்டின் தப்பு. ஒன்று கொஸ்டின் தப்பு, இல்லை கொஸ்டின் டஃப்னு சொல்லி முடிவு பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. ரிக்வயர்டு மெமரி சைஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரிக்வயர்ட் டு ஃபில் தி மெமரி ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசஸர். 8085 மைக்ரோ ப்ராசஸருடைய மெமரி சைஸ் என்ன? 64KB. அதை நம்ம என்ன செய்யணுமா? ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணணும். அப்போது கிவன் சரி, அப்போது ரிக்வயர்டு மெமரி சைஸுங்கிறது என்ன? 64KB. அது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. கிவன் மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்களா? மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்களா? கேள்வி என்னன்னா, மெமரி சைஸ் கிவன் மெமரி சைஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 12 அட்ரஸ் லைன்ஸாகவும் 8 டேட்டா லைன்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? பாருங்க, கிவன் மெமரி சைஸ். இதுலேருந்து ஃபைன் பண்ண முடியுமா நம்மளால்? இது ஆக்சுவலாக ஒரு கேட் கொஸ்டின். எனக்கு எந்த இயர்னு சரியாக தெரியல, பட் இது ஒரு கேட் கொஸ்டின். பார்த்தாலே தெரியுது. இது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதி வச்சது. இது ஆனால் கேட் கொஸ்டின் என்னால் வந்து ஷுவராக சொல்ல முடியும். எந்த இயர்னு சரியாக தெரியல. இது கேட் கொஸ்டின் ஆகிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான். நானும் பாருங்கள். அப்போது கிவன் மெமரி சைஸ் என்ன?
given டேட்டாவிலேருந்து ஃபைன் பண்ணுற given memory size memory is equal to 2 power n into m இதுதான் ஃபார்முலா. அப்போது 2 power n என்ன வரும் 2 power 12 into m பதிலாக 8. அப்போது இது எப்படி எழுதலாம் 2 power n 2 power 12 into 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 power 12 into 8 2 power 10 into 4 ரைட்டா. சரி வேண்டாம் ஸ்லோவாக போடலாம். 2 power 2 into 8 என்ன பிட்ஸ் ரைட்டா. ஓகே அப்போ 2 power 10 அப்படிங்கிறது எப்படி போடலாம் 1k into 4 into 8 பிட்ஸ் ரைட்டா 8 பிட்ஸ். ஓகே வெயிட் பண்ணுங்க இங்கே சத்தமாக இருக்குது வெயிட் பண்ணுங்க நான் வர்றேன். சாரி கைஸ் ஒரு சின்ன ஓகே இங்கே சத்தமாக இருந்துச்சு போய் பார்த்து வந்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் 1k into 4 into 8 பிட்ஸ்ன்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது இங்கே பைட்ஸில் இருக்குது. ஒன்று இந்த கிலோ பைட்டை நீங்கள் என்ன செய்யணும் பிட்டாக மாற்றணும், இல்லை இந்த பிட்டை நீங்கள் என்ன செய்யணும் பைட்டாக மாற்றணும். அப்போ இந்த 8 பிட்ஸ்ன்னு இருக்கா இந்த 8 பிட்ஸை தூக்கிட்டிங்கன்னா என்ன வரும் 4k into 8 பிட்ஸ்ன்னு இருக்குது ரைட்டா. இல்லைனா குழம்புதான் ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள் 32 கிலோ பிட்ஸ்ன்னு இருக்குது ஓகேவா. இப்போது இங்கே வராது பிட்ஸ்ன்னு இருக்குது. இப்போது இந்த கிலோ பிட்ஸை கிலோ பைட்டாக மாற்ற நம்ம என்ன செய்யணும் 32 கிலோ டிவைடட் பை 8 பிட்ஸ். புரிஞ்சுதா ரொம்ப ஈஸி தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன் மைக்ரோ ப்ராசஸரில் டீப்பாக போகாதீங்க. எம்பரட் லெவலில் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது ஓகேவா. எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணுற அளவுக்கு படிங்க போதும். இங்கே வந்து ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது. கிலோ பைட்ஸ் அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 4 கிலோ பைட்ஸ் ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் நம்பர் ஆஃப் ஐசிஸ் ரிக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு ரிக்வயர்டு மெமரி சைஸ் என்ன 64 கிலோ பைட்ஸ் டிவைடட் பை ரிக்வயர்டு given மெமரி சைஸ் என்ன 4 கிலோ பைட். அப்போது கேபி கேன்சல். ஸோ 1 4s are 4 remaining 2 6 4s are ஓகேவா. ஸோ 16. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன 16 ஐசிஸ் தேவைப்படுது ஓகேவா. ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்புறம் இந்த ஹார்ட்வேர் இன்டர்ப்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், சாஃப்ட்வேர் இன்டர்ப்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் இன்னும் சில சின்ன டாபிக்ஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே என்ட்ராகலாம். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே என்ட்ராகிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஓகேவா. நிறைய ப்ரோக்ராம் போட வேண்டியிருக்கு, நிறைய நீங்கள் டேட்டாஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கு, ஏடிடினா என்னென்னு படிக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெய்லி மினிமம் ஒரு வீடியோ வர்றது வந்து உறுதி ஓகேவா. நான் டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது தான் நான் இன்னுமே மோட்டிவேட்டாக நிறைய வீடியோஸ் போடுவேன். அது மாதிரி நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 72% பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. நிறைய பேர் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நான் டெய்லி வந்துட்டு ஒரு வீடியோக்கு மேலே வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நான் 2 வீடியோ போடணும் 3 வீடியோ போடணும் நிறைய சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியமாக தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மினிமம் 1 வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்யலாம் மீட் பண்ணலாம். பாய்.